அப்படிதான் ரத்தன் பண்டிட் வெற்றிவேலு நேற்று தந்தி தொலைக்காட்சியில் 1 மணி நேரத்தில் மாட்டிக்கிட்டாப்ல. அவர் சொல்றாரு, ஜோதிடத்தின் மீது விஜய் அவர்களுக்கு பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது, அவர் பெருசாக நம்மளால தெரியாது, என்ன ஒரு அப்பாவாக, ஒரு நண்பனாக, ஒரு குழந்தை போலவே நான் பேசுறதாக எனக்கு அவர் பிடிச்சிருக்கு, அதனால நீ கூட வச்சிருக்காருன்றாப்ல. என்னுடைய அறிவுக்காக ஜோதிடத்தை இதுக்காகலாம் அவர் எனக்கு பதவி கொடுத்துடலன்றாப்ல ஒரு இடத்துல. அதே ரத்தன் பண்டிட் திருப்பி இந்த காணொலியோட இறுதியில் பேட்டியின் இறுதியில் சொல்றாரு, என்னை விட அறிவாளி யாருங்க இருக்க முடியும், நான் எவ்வளோ பெரிய அறிவாளி தெரியுமா, ஜோதிடத்தில் நான் எவ்வளோ புலமை பெற்றவன் தெரியுமா அப்படின்றாரு. ஒரு இடத்துல ஜோதிடத்தில் புலமை பெற்றவன் கிடையாது, எனக்கு ஜோதிடத்தில் 4% 5% தெரியுங்கிறாரு. இன்னொரு இடத்துல ஜோதிடத்தில் நான் புலமை பெற்றவன் இருக்க போய் தான் ஜெயலலிதா அம்மாவுக்கு வாழ்ந்தேன், நரசிம்மராவ் கூட வாழ்ந்தேன், இப்போ விஜய் கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்றாப்ல. எனக்கு புரியலது, வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்றாப்ல. அதுக்கப்புறம் பார்த்தா பிரேமலதா வாங்க, வன்னியரசு வாங்க, யார் வேணாலும் என் கூட டிபேட் பண்ண வாங்க, இப்போ மனோதத்துவ நிபுணர்களை கூட்டுவாங்க, அவங்க நான் கேட்குற கல்விக்கு அவங்கள பதில் சொல்லுங்க, இல்லை நான் பேசுகிற மாதிரி அவங்கள பேச வைங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் சேலஞ்சு கொடுத்து யார் வேணாலும் என் கூட வாங்கன்றாப்புல. இதே இப்படி பேசக்கூடிய ரத்தன் பண்டிட்டு, தன்னை அறிவாளி என்று சொல்லக்கூடிய ரத்தன் பண்டிட்டு, இன்னொரு பக்கம் நான் அறிவாளிலாம் கிடையாது, என்னுடைய அறிவுக்காகலாம் இது வழங்கப்படலை, எனக்கு அவருக்கு என்னை பிடிச்சிருக்கு அதெல்லாம் கொடுத்துட்டாரு. இதுக்கு பேர் என்ன? ஒருவன் அறிவாளி இல்லை, அவனுக்கு பெரிய விஷயங்களும் தெரியாது அப்படிங்கிற ஒருத்தனை தூக்கி சிறப்பு அரசியல் பிரிவு அதிகாரியாக, ஆபீசர் அண்ட் ஸ்பெஷல் டியூட்டியாக, அரசியல் ஆலோசகராக ஒருத்தர் நியமிக்கிறாரு அப்படின்னா அவன் அறிவாளியா இருந்து நியமிச்சிருந்தா தப்பே கிடையாது. இவரே சொல்றாரு, அவர் என் மேல பாசம் வச்சிருக்காரு, பாசத்துக்காக சீட்டு கொடுத்தாரு. பாசத்திற்காக சீட்டு கொடுப்பதுக்கு பேரு தான் சனாதனம்.